வருஷம் 2 வாரங்கள் கண் தானத்தை பத்தி நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த ஃபோர்ட் நைட் அப்படின்றத செலிப்ரேட் பண்றோம். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1.3 மில்லியன் கார்னியல் பிளைண்ட்னஸ், கருவிழினால கண் தெரியாதவங்க 1.3 மில்லியன். ஸோ இந்த இவ்வளவு பேருக்கு நம்மளுக்கு கண் தானம் இருந்தாதான் அவங்களுக்கு பார்வையை கொடுக்க முடியும். ஸோ இந்த கண் தானத்தை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ஃபோர்ட் நைட். ஸோ இந்த கண் தானம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த டைம்லயும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இறந்த உடனே வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அவேர்னஸ் இருந்ததுன்னா உடனே ஒரு ஐ பேங்க் ஃபோன் பண்ணாங்கன்னா வித்தின் 6 ஹவர்ஸ்க்குள்ள அந்த ஐயர் ரிட்ரீவ் பண்ணணும். ஸோ 6 மணி நேரத்துக்குள்ள அந்த கருவிழி எடுத்து அந்த கருவிழியை செக் பண்ணிட்டு நல்ல குவாலிட்டி கருவிழினா அதை 4 பேருக்கு ஒரு பர்சன்ட் 2 கருவிழி கிடைச்சதுன்னா அது 4 பேருக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ முழுசா கருவிழி மாத்தாம இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு, பீடெக் இருக்கு, டால்க் இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம ப்ரொசீஜர் பண்றதுனால என்ன பண்ணலாம்னா ஒரு கருவிழியவே 2 பேருக்கு பயன்படுத்த முடியறது. ஸோ இந்த மாதிரி நம்ம அவேர்னஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கண் பார்வை கிடைக்கிறது. ஸோ இப்போ நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இப்ப ரெஜிஸ்டர் பண்றதுல பாத்தீங்கன்னா 70% 25ல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. ஸோ இது என்ன அப்படி காட்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அவேர்னஸ் ஜாஸ்தியானா நம்மளுக்கு ஐ டொனேஷனும் இன்க்ரீஸ் ஆகும், அப்ப கார்னியல் பிளைண்ட்னஸும் குறையும். கண்தானம் என்பது உறுப்பு தானங்களிலே தலை சிறந்தது என்பார்கள். அந்த வகையில் ஒருவர் கண்தானம் செய்யும் பொழுது மேடம் சொன்ன 4 பேருக்கு பயனாக இருக்கிறது. அவர்கள் இந்த உலகையும் இயற்கையையும் விசாலமாக பார்ப்பதற்கு நாம் உதவி செய்கிறோம் என்ற வகையில் அனைவரும் கண்தானம் செய்வது முன்வர வேண்டும். அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவேர்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிற அவேர்னஸ், கண்தானம் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்ற அவேர்னஸ் ஏற்படுத்துவதற்காக இது போன்ற விழிப்புணர்வு பேரணிகள் நடக்கிறது. இந்த விழிப்புணர்வு பேரணி சிறப்பாக நடைபெறுவதற்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றி.